வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். இன்றைக்கி பேரபோலாவோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.2ல் கொஸ்டின் நம்பர் 4 மட்டும்தான். அதில் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. 5 சப்டிவிஷனுமே பேரபோலா பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பேரபோலா பார்ட் இதோட முடியுது. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம எலிப்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது நல்லா கவனமாக இந்த கிளாஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பேரபோலா. Forms of parabola: y squared equal to 4ax open rightward, y squared equal to minus 4ax leftward, x squared equal to 4ay upward, x squared equal to minus 4ay downward. There are 4 types of parabola இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த பேரபோலாவில் ஆக்சிஸ் என்ன, வேர்டெக்ஸ் என்ன, ஃபோக்கஸ் என்ன, டைரக்ட்ரிக்ஸ் என்ன, லென்த் ஆஃப் லேடர் செக்டம் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருப்பி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட். இட்ஸ் அ பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம் இல்லையா? இதில் எந்த ஆக்சிஸ் பேரபோலாவை சரிபாதியாக கட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ் தான் கட் பண்ணுது. அப்போ அதோட ஈக்குவேஷன் ஆஃப் அதோட ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா, axis of the parabola is y equal to 0. ஏன்னா equation of x axis y equal to 0. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பார்ட் வரணும். எப்பயுமே ஆக்சிஸ்க்கு அடுத்து ஃபோக்கஸ். பேரபோலா ஓப்பன் ரைட்வர்டில் ஃபோக்கஸ் எந்த சைடு இருக்கும்? ரைட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஃபார் பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட் a,0. இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் a,0. ஃபோக்கஸ் a,0 இருந்தால் லேட்டர் செக்டம் x equal to a இருக்கும். லேட்டர் செக்டம் x equal to a இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் x equal to minus a. இதில் ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்குது, மற்றபடி ஈஸி தான். புரியுதா? இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனால் வேர்டெக்ஸ் என்னது? 0,0. ஸோ பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட் எந்த ஆக்சிஸ் கட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வாட் இஸ் ஆக்ஸ் ஆஃப் த பேரபோலா? y equal to 0. ரைட் சைடில் ஃபோக்கஸ் இருக்கும் எக்ஸ் ஆக்ஸ் மேலே. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் a,0. ஃபோக்கஸ் a,0 இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம் x is equal to a, டைரக்ட்ரிக்ஸ் x equal to minus a. இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாலே வேர்டெக்ஸ் எப்பயுமே என்னது? 0,0 தான். ஃபார் பேரபோலா ஓப்பன் லெஃப்ட்வர்ட் பேரபோலா ஓப்பன் லெஃப்ட்வர்ட் எந்த ஆக்சிஸ் வந்து சரிபாதியாக கட் பண்ணுது? சேம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்? y equal to 0. ஸோ வாட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா? y equal to 0. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஓப்பன் லெஃப்ட்வர்ட் இல்லையா? அப்போ ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடில் இருந்தால் ஃபோக்கஸ் பாயிண்ட் -a,0. அப்போ எக்ஸ் பிளேஸில் -a இருக்குது. அதனால் லேட்டர் செக்டம் x equal to -a. லேட்டர் செக்டம் x equal to -a இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் x equal to +a. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாலே வேர்டெக்ஸ் 0,0. கடைசியாக லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம்னு இருக்குல்ல, லென்த் ஆஃப் செக்டம் எல்லா டைப்புக்குமே என்னது? 4a தான். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் வேர்டெக்ஸ் எல்லா டைப்புக்குமே 0,0 தான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருந்தால். அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? ஃபோக்கஸ் பாயிண்ட் கிளியராக செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேரபோலா ஓப்பன் அப்வர்ட். ஓப்பன் அப்வர்ட் எந்த ஆக்சிஸ் கட் பண்ணுது? ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணுது. ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணால் அதோட ஈக்குவேஷன் என்ன? x is equal to 0. ஸோ வாட் இஸ் ஆக்ஸ் ஆஃப் த பேரபோலா? x equal to 0. ஓப்பன் அப்வர்ட் இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் எது மேலே இருக்கும்? ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும். ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் இருந்தால் எக்ஸோட வேல்யூ 0. அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் 0,a. எந்த ஆக்சிஸ் எந்த பிளேஸில் a இருக்குது? ஒய் பிளேஸில் தானே. அப்போ லேட்டர் செக்டம் ஈக்குவேஷன் செக்டம் y equal to a. இங்கே a வந்து எக்ஸ் பிளேஸில் இருக்குது, அதனால் x equal to a.
இங்கே ஏ ஒய் பிளேஸில் இருக்குது, அதனால் ஒய் ஈக்குவல் டு ஏ. யோசிக்கே வேண்டாம், ஃபோக்கஸ் பாயிண்டில் தான் நம்ம எழுதுகிறோம். அடுத்து டைரக்ட்ரிக்ஸ். லேட்டர் செக்டம் ஒய் ஈக்குவல் டு ஏவாக இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஓப்பன் அப்வர்ட், சாரி ஓப்பன் டவுன்வர்ட். எந்த ஆக்சிஸ் கட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணுதா? இல்லை. ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணுதா? ஆமாம், ஒய் ஆக்சிஸை சரிபாதியாக கட் பண்ணுது. ஒய் ஆக்சிஸ் பேரபோலாவை சரிபாதியாக கட் பண்ணுது இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆக்ஸ் ஆஃப் த பேரபோலா? ஒய் ஆக்சிஸ். வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆக்ஸ் ஆஃப் த பேரபோலா எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? பேரபோலாக்குள்ளே இருக்கும். பேரபோலாக்குள்ளே ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக பாசிட்டிவா? நெகட்டிவ். ஸோ வாட் இஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட்? 0, மைனஸ் ஏ. அப்போ இங்கே மைனஸ் ஏன்னு இருக்குது. வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம்? ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. லேட்டர் செக்டம் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. ஸோ இந்த ஆர்டர் தெளிவாக இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தெளிவாக இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் 0, மைனஸ் ஏ. அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் 0, மைனஸ் ஏனா லேட்டர் செக்டம் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. லேட்டர் செக்டம் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ. ஸோ லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் ஆஸ் யூஸ்வல் 4a இல்லையா? ஸோ ஒன்ஸ் அகைன் we can recollect. Open rightward, just you say the focus. What is focus point? A, 0. Open leftward, what is focus point? Minus A, 0. Open upward, focus point 0, A. Open downward, focus point 0, minus A. அப்போ இந்த focus point தெரிஞ்சதுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இதெல்லாம் எழுதுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதா? சம் நம்பர் 4, ஃபைண்ட் த வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம். அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். டயக்ராம் கூட அவங்க வரைய சொல்லலை. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. இது என்ன டைப்? இந்த கிளாரிஃபிகேஷன் தெளிவாக இருக்கணும். இதில் எதில் ஆரம்பிக்குது? ஒய் ஸ்கொயர்னு ஆரம்பிக்குது. ஒய் ஸ்கொயரில் ஆரம்பிச்சதுன்னா ஒன்று பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டாக இருக்கும், இல்லைன்னா லெஃப்ட் வேர்டாக இருக்கும். ரைட் சைடில் பாசிட்டிவாக இருக்குது, அதனால் ரைட் வேர்ட். ஸோ பேரபோலா ரைட் வேர்ட் கம்பேர் வித் y squared equal to 4ax. Therefore 4a equal to 16, a equal to 4. Next, இது என்ன டைப்? parabola open rightward. சிம்பிளாக ஒரு ரஃப் டயக்ராம். எந்த ஆக்சிஸ் சரிபாதியாக கட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்ஸோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0. இது ஸ்டாண்டர்ட் டைப் இல்லையா? இது ஸ்டாண்டர்ட் டைப். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பேரபோலாவுக்கு வேர்டெக்ஸ் என்ன? ஜீரோ, ஓப்பன் ரைட்வர்ட். ஃபோக்கஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும் இல்லையா? ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் ஆக்ஸ் மேலே இருந்தால் ஒய் வேல்யூ 0, ரைட் சைடு இருக்கனால ப்ளஸ் ஏ. ஸோ ஃபோக்கஸ் a, 0. So what is a? 4. Therefore 4, 0. ஃபோக்கஸ்க்கு அடுத்து எப்பயுமே ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம் தான். ஏன்னா ஏ எந்த பிளேஸில் இருக்குது? எக்ஸ் பிளேஸில். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏவோட வேல்யூ 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். லேட்டர் செக்டத்துக்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? மைனஸ். லேட்டர் செக்டம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவாக இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருக்கும்.
லென்த் ஆஃப் லேட்டர் செக்டார் 4a, ஏவோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 16. புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன டைப் அப்படின்றது தெரியணும். ஒய் ஸ்கொயர்டு ஆரம்பிச்சதுன்னா ஒன்று ரைட் வேர்டாக இருக்கும் இல்லை லெஃப்ட் வேர்டாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு ஆரம்பிச்சதுன்னா ஒன்று அப்வேர்டாக இருக்கும் இல்லை டவுன்வேர்டாக இருக்கும். ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் சைனை பொறுத்து நம்ம ரைட் வேர்டு லெஃப்ட் வேர்டுன்னு செக்ரிகேட் பண்ணிக்கிடுவோம் இல்லையா? செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் 24y. எக்ஸ் ஸ்கொயர்னு ஆரம்பிக்குது. அப்போ என்ன டைப்பு? அப்வேர்ட் ஆர் டவுன்வேர்ட். ரைட் சைடில் 24y ப்ளஸ் 24y. ஸோ கண்டிப்பாக இது என்னது? அப்வேர்ட் தான். அப்போ அப்வேர்ட்னா எதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க? கம்பேர் வித் 4ay. Therefore 4a equal to 24, a equal to 6. It is parabola open upward. ஒரு ரஃப் ஒன்று இங்கே வரைஞ்சி பார்த்து. எந்த ஆக்சிஸ் வந்து divides into two equal parts? Y axis. So axis y axis na x is equal to 0. Vertex இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இல்லையா? vertex எப்பயுமே என்னது? 0,0. ஃபோக்கஸ் ஓப்பன் அப்வர்டுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒய் ஆக்ஸ் மேலே இருக்குது 0. ஒய் வேல்யூ பாசிட்டிவ் சைடு தானே? இப்போ ப்ளஸ் a 0,6. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம் y equal to a. A value 6. So y equal to 6. Equation of directrix. Lateral sectum y equal to a வாக இருந்தால் directrix y equal to minus a, y equal to minus 6. Length of lateral sectum a 4 into 6 24. சம் புரியுதா? Subdivision 3 y squared equal to minus 8x. Compare with y squared equal to minus 4ax. Compare பண்ணுங்க. 8 equal to 4a. மைனஸ் மைனஸை விட்டுருங்க. 4a equal to 8. therefore a equal to 2. பேரபோலா இது என்ன டைப்பு? ஒய் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ ரைட் வேர்டாக இருக்கும் லெஃப்ட் வேர்டாக இருக்கும். இங்கே ரைட் சைடில் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ லெஃப்ட் வேர்ட். பாசிட்டிவ் சைடு இருந்தால் ரைட் வேர்ட். ஓப்பன் லெஃப்ட் வேர்ட். ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் டிவைட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னா y ஈக்குவல் டு 0. வேர்டெக்ஸ் 0,0. ஃபோக்கஸ் எஃப் ஆஃப் இது ஓப்பன் லெஃப்ட் வேர்டு இல்லையா? ஃபோக்கஸ் பாயிண்ட்டு minus a, 0. A value a value 2. So minus 2, 0. Fourth subdivision. Focus க்கு அடுத்து கண்டிப்பாக lateral septum தான். Equation of lateral septum. மைனஸ் எந்த பிளேஸில் இருக்குது? எக்ஸ் பிளேஸில். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ.
A ஓட வேல்யூ 2, therefore x is equal to minus 2. லேட்டர் செக்டம் x is equal to minus a இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to plus a, therefore x is equal to 2. Finally, length of lateral septum equal to 4a, 4 into 2, 8. Subdivision 4. இந்த subdivision 4 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். எப்போல்லாம் இந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அப்போலாம் நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரல் ஃபார்மாக ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி ஜென்ரல் ஃபார்மாக ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x அப்படின்றது ஒரு இம்ப்ராப்பர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ஏன்னா ஹோல் ஸ்கொயர்ட் வரல, அது வந்து இம்ப்ராப்பர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை ப்ராப்பர் ஒன்றா மாற்றுறதுக்கு கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் பற்றி உங்களுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை, அதனால் நான் சிம்பிளஸ்ட் மெத்தட் சொல்லித்தரேன், இதை எப்படி ப்ராப்பர் ஈக்குவேஷனாக மாற்றுறது அப்படின்னு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, இந்த 17ல் 1 ப்ளஸ் 8y 16, 17 1 + 16 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஹோல் ஸ்கொயராக மாற்றுறது தான் நம்மளோட வேலை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 1 இது எதோட ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ரெண்டையும் ரைட் சைடில் கொண்டு போய் minus 8y minus 16, x minus 1 the whole square equal to minus 8 வெளியே எடுங்க, y plus 2. just compare with. இப்போ இதுதான் வந்து என்னது, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் தான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை வச்சு கம்பேர் பண்ணணும். கம்பேர் வித் capital X squared equal to minus 4a capital Y. இங்கே x இருக்குது, அதனால் இங்கே capital X, இங்கே y இருக்குது, இங்கே capital Y. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டிருக்கேன், இல்லைனா போட்டிருக்க மாட்டேன். புரியுதா? ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் capital X? x minus 1. capital Y, y plus 2. small x, capital X plus 1, small y, capital Y minus 2. 4a கம்பேர் பண்ணுங்கள், 4a equal to 8, a equal to 2. இது என்ன டைப் ஆஃப் பேரபோலா? x squared equal to minus 4ay. it is parabola open downward. இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் தான் இருக்குது. அந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஒய் ப்ளஸ் 2லாம் வேல்யூ எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் எழுத போகிற டேட்டா ஃபுல்லாகவுமே இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு தான் அந்த டேட்டா எழுத போகிறீங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா கவனிச்சுக்கோங்க. What's the type? It's a parabola open downward. Left top corner la and the curve வரைஞ்சுக்கோங்க. Refer to capital X capital Y.
இங்கே இருக்கிற கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ரெஃபர் பண்ணி இந்த காலத்தில் போடுங்க. ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ரெஃபர் பண்ணி அடுத்த காலத்தில் போடுங்க. ஸ்மால் எக்ஸோட வேல்யூ x plus 1, small y value y minus, small x value x plus 1, small y value capital Y minus 2, small x capital X plus 1, small y capital Y minus 2. ஃபஸ்ட்டு காலத்தில் முதல்ல என்ன நமக்கு தேவை? ஆக்சஸ், நெக்ஸ்ட்டு வேர்டெக்ஸ், ஃபோக்கஸ், equation of lattice rectum, equation of directrix. கடைசியாக லென்த் ஆஃப் lattice rectum எப்பயுமே அது 4a தான், அது கடைசியாக எழுதிக்கிறோம். ஆக்சஸ் ஓப்பன் டவுன்வர்ட், எந்த ஆக்சஸ் டிவைட் பண்ணுது? ஒய் ஆக்சஸ். ஸோ ஒய் ஆக்சஸ் கேபிட்டல் ஒய் ஆக்சஸ், ஏன்னா இந்த செகண்ட் காலம் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ரெஃபர் பண்ண போகிறோம். கேபிட்டல் ஒய் ஆக்சஸ்னால் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. வேர்டெக்ஸ் ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னா நீங்கள் எந்த ஈக்குவேஷன் ரெஃபர் பண்ணுறீங்க? ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ரெஃபர் பண்ணுறப்ப வேர்டெக்ஸ் ஆல்வேஸ் 0,0. அப்போ என்ன அர்த்தம்? கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஃபோக்கஸ் ஓப்பன் டவுன்வேர்டு இல்லையா? ஓப்பனோடுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னது? 0, -a, 0, a is 2, ஸோ -2. இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் 0, கேபிட்டல் ஒய் இஸ் -2. ஈக்குவேஷன் ஆஃப் lattice rectum, இங்கே ஏ எந்த பொசிஷனில் இருக்குது? ஒய் பிளேஸில் இருக்கு இல்லையா? கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு -a, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு -2. lattice rectum ஒய் ஈக்குவல் டு -aவாக இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ, ஒய் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த செகண்ட் காலத்தில் இருக்கிற இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்மால் எக்ஸ் என்ன? 1. கேபிட்டல் எக்ஸ் 0, கேபிட்டல் ஒய் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே 1, இங்கே ஸ்மால் ஒய் -2. ஸோ வேர்டெக்ஸ் 1, -2. ஃபோக்கஸ் கேபிட்டல் எக்ஸ் 0, கேபிட்டல் ஒய் -2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபிட்டல் ஒய் -2. அப்போ இங்கே -2 போட்டோம்னா -2 -2 -4. ஸோ ஃபோக்கஸ் 1, -4. lattice rectum கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கேபிட்டல் ஒய்க்கு பதில் -2 இங்கே போடுங்க. அதாவது -2 -2 -4. டைரக்ட்ரிக்ஸ் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 -2 ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு 0. கடைசியாக லென்த் ஆஃப் lattice rectum, a value 2, so 8. சம் புரியுதா? ஒரே பாக்ஸுக்குள்ளே ஒரே இதுக்குள்ளே வரணும் அப்படின்ற உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் தெரியும் அப்படின்றக்காக தான் அடுத்த பேஜுக்கு நான் கொண்டு போகல, இதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன். நீங்கள் அழகாக படித்து எழுதி பார்த்துருங்க. ஸோ நமக்கு முக்கியமானது என்னென்னா இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட். இங்கே இருக்கிற நம்பரை இந்த -2 என்ன நம்பர் வந்தால் ஹோல் ஸ்கொயர் ஆகும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும்.
அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது, அதை தனியாக ஒரு நாள் சொல்லித் தருவேன். சப்டிவிஷன் 4. Subdivision y squared minus 4y minus 8x plus 12 equal to 0. இதை ஒரு y squared minus 4yன்றது ஒரு incomplete quadratic equation. இதை கம்ப்ளீட் ஒன்றா மாற்றணும் அப்படின்றதுக்கு இந்த 12 நான் பிரிக்க போகிறேன். y square minus 4y இந்த 12 plus 4 plus 8 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். y square minus 4y plus 4 y minus 2 the whole square. இதை ரைட் சைடில் கொண்டு போகணும். 8x minus 8 y minus 2 the whole square equal to 8 of x minus 1. இது என்ன டைப்பில் இருக்குது? கம்பேர் வித் ஸ்மால் ஒய்க்கு நேர கேபிட்டல் ஒய் 4a கேபிட்டல் எக்ஸ். அப்போ இது என்ன டைப்பு? பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட். இல்லையா? equal to 0. Axis, vertex, focus, equation of ladder septum, equation of directrix, at last length of ladder septum. அப்புறம் இங்கே கேபிட்டல் y ஈக்குவல் டு y மைனஸ் 2, கேபிட்டல் x ஈக்குவல் டு x மைனஸ் 1, 4a ஈக்குவல் டு 8, a ஈக்குவல் டு 2 எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். என்ன டைப்பு? பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட். ரைட் வேர்ட் பேரபோலா. ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். refer to small x small y. இப்போ small x equal to இங்கே இருக்கு capital X equal to small x minus 1. அப்போ small x equal to capital X plus 1. small y equal to capital Y plus 2. எடுத்தோன்னே axis, vertex ஒவ்வொரு காலமாக ஃபில் பண்ணுங்கள். ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம். ஃபோக்கஸ்க்கு அடுத்து கண்டிப்பாக லேட்டர் செக்டம் தான். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ் சரிபாதியாக கட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு 0. வேர்டெக்ஸ், ரெஃபர் டு எக்ஸ் கமா ஒய்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை தானே ரெஃபர் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை தான் ரெஃபர் பண்ணுறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ரெஃபர் பண்ணுறப்ப வேர்டெக்ஸ் எப்பயுமே என்னது? 0,0. ஃபோக்கஸ், பேரபோலா ரைட் வேர்ட். இப்போ ஃபோக்கஸ் a,0. வாட் இஸ் a? a is 2. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம் எந்த பிளேஸில் ஏ இருக்குது? எக்ஸ் பிளேஸில் ஏ இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் 2. இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஸ்மால் எக்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
அப்போ ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு 2. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் வெர்டெக்ஸ் 1, 2. ஸ்மால் ஏ ஈக்குவல் டு 0, ஃபோக்கஸ் வந்து a, 0, அதுக்கு பதிலாக 2, 0ன்னு இருக்குது. அப்போ இந்த 2 என்னது? கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்மால் எக்ஸ் 3, கேபிட்டல் ஒய் 0, 2. தேர்ஃபோர் ஃபோக்கஸ் 3, 2. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ ஸ்மால் எக்ஸ் என்னது? 3. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, -2 + 1, -1. கடைசியாக லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் 4a, ஏவோட வேல்யூ 2, அப்போ 8. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடு தான் நீங்கள் கவனமாக பிரிக்க வேண்டியது. இதை பிரிச்சுட்டிங்கன்னா மற்றெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எழுதி பாருங்கள். டவுட் இருந்தால் மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லித்தரேன். புரியுதா? திருப்பி திருப்பி கற்றுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து புது கான்செப்ட்டு. திருப்பி திருப்பி நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு இது ஈஸியாகும்.